ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு MIVSO தமிழ். நம்ம இன்னைக்கு டாப் 10 நாய்களை மையமாக கொண்டு இந்தியாவில் எடுக்கப்பட்ட மூவிஸ் பார்க்கலாம். இந்த 10 மூவிஸுமே தமிழ்ல அவைலபிளா இருக்கு. ஓகே, நம்ம லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கக்கூடியது டிரெக்டர் RV சதீஷோட இயக்கத்துல ஆலியா மானசா, அமுதவாணன், சாண்டி இவங்களோட நடிப்புல 2017 ரிலீஸ் ஆன ஜூலியும் 4 பேரும். இந்த மூவில நம்ம ஆலியா மானசா UKல வசிச்சுட்டு வராங்க. அவங்க ஃபியூ டேஸ் இந்தியாவில தங்கி அவங்க ரிலேட்டிவ்ஸ பாத்துட்டு போலான்னு வராங்க. அவங்க கூட ஜூலின்னு சொல்ற பெட் டாகையும் கூட்டிட்டு வராங்க. அப்படி இவங்க கூட்டிட்டு வந்த டாக 4 முட்டாள் திருடனுக்கு கடத்தி இவங்ககிட்ட காசு கேட்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க. அப்படி அந்த நாய் இவனுக்கு கடத்தினது தான் ஃபன்னே ஆரம்பிக்குது. இவனுங்கள் ஒருத்தனு கூட ப்ராப்பரா இங்கிலீஷ் தெரியாது. அந்த நாய் வேற இவங்களை ரொம்ப தொல்லப்படுத்துது. அதே சமயம் இந்த டாகோட ஓனர் அவங்க டாக காணோன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்திருப்பாங்க. அப்புறம் என்ன நடந்தது ரொம்ப ஃபன்னியா காட்டின ஒரு மூவி தான் இது. இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 4.7 கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல இருக்கக்கூடியது டிரெக்டர் ரோஹித்தோட இயக்கத்துல டொவினோ தாமஸ், திவ்யா பிள்ளை அண்ட் இன்னும் பல நடிகர்களோட நடிப்புல 2021 ரிலீஸ் ஆன காலா. இந்த மூவில நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு தன்னோட வைஃபையும் குட்டி பையனையும் சரியா பாத்துக்க முடியாம பினான்சியல் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி பிரஷர், பர்சனல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு லேண்ட்ல வாழ்ந்துட்டு வரான். அப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சில ஒர்க்கர்ஸ் அவங்க ஊருக்கு வேலை பாக்குறதுக்காக வராங்க. அதுல ஒரு பையன் நம்ம ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கண்டே வரான். ஏன்னா பாஸ்ட் ஒரு நாள் நம்ம ஹீரோ அந்த பையனோட ரொம்ப பாசமான ஒரு டாக திருடிட்டு வந்திருப்பான். இதை கேட்க ஏதோ சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த டாக் அந்த பையனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான உண்டு. இதுதான் இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 6.7 கொடுத்திருக்காங்க. இது ஒரு மலையாளம் மூவி. பட் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. நீங்க தமிழ்லயே பாத்துக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருக்கிறது டிரெக்டர் சுதி மெடிசனோட இயக்கத்துல மேத்யூ தாமஸ், நஸ்லன், கீர்த்தனா அண்ட் இன்னும் பல நடிகர்களோட நடிப்புல 2023 ரிலீஸ் ஆன நெய்மர் மூவி. இந்த மூவில மேத்யூ தாமஸ் அண்ட் நஸ்லன் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இதுல நம்ம மேத்யூ தாமஸ் ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணை உஷார் பண்றதுக்காக ஒரு டாக வாங்குறாங்க. அந்த டாகுக்கு நெய்மர் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. அப்படியே அந்த டாக வாங்கினது நம்ம மேத்யூ தாமஸுக்கும் அந்த டாகுக்கும் இடையில ஒரு பெரிய நட்பு ஏற்படுது. அதே சமயம் அவங்க ஊர்ல டாக் நிறைய பிரச்சனைகள் வேற வருது. இதனால ஒரு நாள் நம்ம மேத்யூ தாமஸோட அப்பா அந்த டாக ஒரு மூட்டையில கட்டி பாண்டிச்சேரி போற ஒரு வண்டியில அனுப்பி விடுறாரு. அப்புறம் அந்த டாக இவனுக்கு எல்லா இடமும் தேடி லாஸ்ட்ல ஒரு பாண்டிச்சேரியில் இருக்குன்னு தெரிஞ்சதும் இவனுங்க 2 பேரும் அவங்க வீட்டுல கூட சொல்லிக்காம நைட்டோட நைட்டா பாண்டிச்சேரி கிளம்பி போறாங்க. அப்புறம் அந்த டாக் எப்படி திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்ற மாதிரி மீதி கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்திருக்காங்க. இது கூட மலையாளம் மூவி தான், தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிறது டிரெக்டர் தேவன் ஜெயக்குமாரோட இயக்கத்துல 2023 ரிலீஸ் ஆன வலட்டி மூவி. இது நாய்களோட காதல மையமாக கொண்டிருக்கப்பட்ட ஒரு அனிமேட்டட் மூவி. ஒரு வீட்டுல டொமினோ அப்படின்னு சொல்ற ஒரு கோல்டன் ரெட்ரிவர் டாக் ஒன்னு ஒரு பிரம்மின் ஃபேமிலி வளர்த்துட்டு வராங்க. அதே சமயம் அவங்க பக்கத்து வீட்டுல கீர்த்தினை சொல்ற ஒரு இந்தியன் ஸ்பிட்ஸ் டாகும் வளர்த்துட்டு வராங்க. இந்த 2 டாக்ஸும் டெய்லி கேட்ல மீட் பண்ணுவாங்க. அப்படி அதுங்களுக்கு இடையில இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா லவ்வா மாறுது. கீர்த்தியோட ஓனர் வெரி ஸ்ட்ரிக்ட். இந்த 2 டாக்ஸோட பிரீடும் சேம் இல்லன்னு சொல்லி இதுங்க 2 ஒன்னு சேரக்கூடாதுன்னு டிசைட் பண்றாங்க. அப்போ இந்த 2 டாக்ஸும் அவங்க லவ்வ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வீட்டை விட்டு ஓடி போறாங்க. அப்படி ஓடி போன டாக்ஸ் ஸ்ட்ரீட்ல என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சாங்க, அப்புறம் லாஸ்ட்ல இதுங்க 2ஓட லவ்வும் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு காட்டுற மாதிரி மீதி கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 7 கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல இருக்கிறது டிரெக்டர் ராஃபியோட இயக்கத்துல கீர்த்தி சுரேஷ், திலீப், சுராஜ் அண்ட் இன்னும் பல நடிகர்களோட நடிப்புல 2014 ரிலீஸ் ஆன ரிங் மாஸ்டர். இந்த மூவில நம்ம ஹீரோ திலீப் ஒரு டாக் ட்ரெயினரா இருப்பாரு. அவரு முத்துலட்சுமின்னு சொல்ற ஒரு ரிச் லேடி கிட்ட வேலை பார்த்துட்டு வராரு. அவங்க கிட்ட டயானான்னு சொல்ற ஒரு பிளைண்ட் டாக் இருக்கு. அந்த டாக ட்ரெயின் பண்றதுக்கான ஜாப்ப நம்ம ஹீரோக்கு கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த டாக நல்லாவே ட்ரெயின் பண்ணுவாரு. நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு ஆக்ட்ரஸா இருப்பாங்க. அவங்க தன்னோட சினிமா புகழுக்காக டயானாவை யூஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் டயானாக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்பு டயானாவை அவர் எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கூட நடிக்க விடாம தடுக்குது. இதனால இவங்க 2 பேருக்கும் இடையில ஃபைட் நடக்கும். அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு காட்டுற மாதிரி படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 4.9 கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கக்கூடியது டிரெக்டர் பிரதீப்போட இயக்கத்துல 2019 ரிலீஸ் ஆன பௌபோ மூவி. இந்த மூவில ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனை அவங்க அம்மா அப்பா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவனோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க கூட யாருமே கிடையாது. தனியாவே சுத்திக்கிட்டு இருப்பான். இப்படி இருக்க அவனுக்கு டாமின்னு சொல்ற ஒரு நாய்க்குட்டி பெஸ்ட் ஃப்ரெண்டா கிடைக்குது. அது வந்ததுல இருந்து அந்த குட்டி பையன் கதைக்க ஆரம்பிக்கிறான், சிரிக்கிறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனால் அவனோட பேரண்ட்ஸ் அந்த டாக வீட்டுல வச்சுக்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்க
ஒரு நாள் டாமி தொலைஞ்சு போயிடுறான். அப்புறம் திரும்பவும் அந்த குட்டி பையன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள மூழ்கிறான். அப்புறம் என்ன நடந்தது, அந்த குட்டி பையன் டாமியை கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு பெஸ்ட் எமோஷனல் ஃபன்னி மூவி தான் இது. இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 6.8 கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது. டைரக்டர் ஸ்ரீநாத் ராமலிங்கம் இயக்கத்துல மைத்ரேயா ராஜசேகர், துஷரா விஜயன், சந்தினி அண்ட் இன்னும் பல நடிகர்களோட நடிப்புல 2022 ரிலீஸ் ஆன அன்புள்ள கில்லி. இந்த மூவில நம்ம ஹீரோ அவர் சின்ன வயசுலயே தன்னோட பேரண்ட்ஸை இழந்து அவங்க தாத்தாவோட வாழ்ந்துட்டு வராரு. அவனுக்கு கில்லின்னு சொல்ற ஒரு செல்ல டாக் கூட இருக்கும். இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அண்ட் பக்கத்து வீட்டு பொண்ணு 2 பேரோட லவ்க்கும் இடையில மாட்டிக்கிறாங்க. அப்புறம் நம்ம கில்லி அவங்கள யார் உண்மையா லவ் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவான். அண்ட் அதே சமயம் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் தன்னோட சட்டவிரோதமான வேட்டையாடல்கள் மற்றும் யானை தந்தங்கள் கடத்தல்களுக்கு உதவுற மாதிரி ஒரு டாக தேடிட்டு இருப்பாரு. அந்த சமயம் அவனோட கண்ணுல நம்ம கில்லி மாட்டுது. அப்புறம் எப்படி கில்லிய நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருந்து காப்பாத்துற மாதிரி மீதி கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 7.2 கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது. டைரக்டர் கிஷோர் ராஜகுமாரோட இயக்கத்துல சதீஷ், பவித்ரா லட்சுமி, ஜார்ஜ் மரியன் அண்ட் இன்னும் பல நடிகர்களோட நடிப்புல 2022 ரிலீஸ் ஆன நாய் சேகர். இந்த மூவில நம்ம ஹீரோ ஒரு IT கம்பெனில வேலை பார்த்துட்டு வராரு. அவர் ஒரு சோம்பேறியான ஆளு. இப்படி இருக்க அவரோட சைல்ட்ஹுட் நைபரான டாக்டர் மதன் சொல்ற ஒரு சயின்டிஸ்ட் மைண்ட் ஸ்வாப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுவாரு. ஆக்சிடென்ட்லியா நம்ம ஹீரோவோட மைண்டும் ஒரு டாகோட மைண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்புறம் டாக் உருவத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றாரு, அப்புறம் அதுல இருந்து எப்படி அவர் மீண்டு வந்தார் என்று காட்டுற மாதிரி ரொம்ப சூப்பரா ஃபன்னியா படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 4.8 கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது. டைரக்டர் சக்தி சௌந்தன் ராஜனோட இயக்கத்துல சிபி சத்யராஜ், அருந்ததி, RJ பாலாஜி அண்ட் இன்னும் பல நடிகர்களோட நடிப்புல 2014 ரிலீஸ் ஆன நாய்கள் ஜாக்கிரதை மூவி. இந்த மூவில நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. ஒரு நாள் அவரோட டெரரிஸ்ட் ஆபரேஷன்ல இருந்தப்போ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் காரணமாக அவரோட ஃப்ரெண்ட் இறந்து போறாரு. இதனால ஷாக்கான நம்ம ஹீரோ ஒரு ஸ்ட்ரெஸ் டிசார்டருக்குள்ள தள்ளப்பட்டு மென்டலி ரொம்ப வீக் ஆயிடுறாரு. இதனால அவரோட ஜொப்பு கூட அவரோட கையை விட்டு போகுது. அப்புறம் அவருக்கு தெரப்பி மாதிரி சுப்பிரமணியன் சொல்ற ஒரு ரிட்டையர் ஆர்மி டாகையும் கொடுக்குறாங்க. முதல்ல நம்ம ஹீரோக்கு பிடிக்காம இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 2 பேருக்கும் இடையில ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் உருவாகுது. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோவோட லவ்வரை சடனா யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. அவருக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே ஒழுங்கா ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சுப்பிரமணியோட உதவியால தனியா கேஸ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோயினை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்ற காட்டுற மாதிரி படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 6.4 கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி டைரக்டர் கிரண் ராஜோட இயக்கத்துல ரக்ஷித் ஷெட்டி, சங்கீதா, பாபி சிம்ஹா அண்ட் இன்னும் பல நடிகர்களோட நடிப்புல 2022 ரிலீஸ் ஆன 777 சார்லி. இந்த மூவில நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தப்போ அவரோட ஃபேமிலி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அதுல இருந்து அவர் லோன்லியா எமோஷன்ஸே இல்லாம வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு கூட யாருமே கிடையாது. ரொம்ப ரூட் அண்ட் ஷார்ட் டெம்பர்டான ஒரு ஆளா வாழ்ந்துட்டு வர்றாரு. இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு டாக் அவரோட வீட்டுக்கு வருது. அதை அவரு எப்படி எல்லாம் துரத்த முடியுமோ அப்படி எல்லாம் துரத்துவாரு. அப்புறம் ஒரு சமயத்துல அதோட லவ்வ புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அதை வீட்டுக்குள்ள சேர்க்காரு. இருளாக இருந்த அவரோட லைஃப்ல ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருது அந்த டாக். இப்படி அவரோட லைஃப் சந்தோஷமா போயிட்டு இருந்த சமயத்துல அவரோட ஹார்ட்டே பிரேக் ஆகுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோ வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ அந்த டாக் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம படுத்த மாதிரி அப்படியே இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ உடனே அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ அந்த டாகுக்கு கேன்சர் இருக்கிறது தெரிய வருது. இதனால மனுஷன் மொத்தமா உடஞ்சே போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த டாகோட ஆசையெல்லாம் நிறைவேற்றலாம்னு நினைக்கிறாரு. அதுக்காக எவ்வளவு தியாகம் பண்றாரு அப்படின்னு மூவிய கொண்டு போயிருப்பாங்க. இது மாதிரி சூப்பரான எமோஷனலான மூவி யாராலையும் எடுக்கவே முடியாதுன்னு நான் சொல்லுவேன். செம்மவர்த்தான ஒரு மூவி, கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 8.7 கொடுத்திருக்காங்க. ஓகே கைஸ், இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் அமான்.